الصابرين في البأساء والضراء وحين البأس أولئك الذين صدقوا وأولئك هم المتقون. صدق الله العلي العظيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين. أما بعد. அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இலங்கை ஜமாத்தே இஸ்லாமியின் 70 ஆண்டு நிறைவினை முன்னிட்டு கடந்த மாதம் BMICHல் நடைபெற்ற தேசிய அங்கத்தவர் மாநாட்டின் பிரமுக அமர்வின் தொடராக இலங்கை ஜமாத்தே இஸ்லாமி மாவனல்லை கிளை ஏற்பாடு செய்துள்ள பிரமுகர் அமர்விற்கு வருகை தந்துள்ள இலங்கை ஜமாத்தே இஸ்லாமியின் தேசிய தலைவர் உஸ்தாத் ஹுசைர் இஸ்லாஹி அவர்களே, முன்னாள் தேசிய தலைவர் உஸ்தாத் ரஷீத் ஹஜ்ஜுல் அக்பர் அவர்களே, ஏனைய உலமாக்களே, வளவாளர்களே, மஸ்ஜிதுகளின் தலைவர்கள் உட்பட நிர்வாகிகளே, அழைப்புக்கு பதில் தந்து அமைதியாய் அமர்ந்திருக்கும் அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் இதயம் நிறைந்த சாந்தி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிலிமிய வாழ்வு நலன் நாடும் சமூகம் எனும் கருப்பொருள் தாங்கி நடக்கும் இவ்வமர்வில் விழுமியம் சார்ந்தும் சமூகம் சார்ந்தும் சில கவிச்சார்களை முன்வைக்க விரும்புகின்றேன். நாடோடி காடோடி காட்டுத்தனமாய் மெய்மறந்து மதி இழந்து மனம் போன போக்கில் மனமான வாழ்வை மண்ணாக்கி வாழ்ந்த தருணம். நாடோடி காடோடி காட்டுத்தனமாய் மெய்மறந்து மதி இழந்து மனம் போன போக்கில் மனமான வாழ்வை மண்ணாக்கி வாழ்ந்த தருணம். மன்னர்களும் மனிதர்களும் அறிவை அடிமையாக்கி அடிமைகளை வறுமையாக்கி மனித விழுமியங்களை வறுமையாக்கி வீரத்தோடும் விரக்தியோடும் வாழ்ந்த மனிதர்களுக்கிடையில் பிறந்து வளர்ந்த மாமனிதர் விழுமியங்களின் விடியல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மன்னர்களும் மனிதர்களும் அறிவை அடிமையாக்கி அடிமைகளை வறுமையாக்கி மனித விழுமியங்களை வறுமையாக்கி வீரத்தோடும் விரக்தியோடும் வாழ்ந்த மனிதர்களுக்கிடையில் பிறந்து வாழ்ந்த மாமனிதர் விழுமியங்களின் விடியல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்களோடு மக்களாக இணைந்து வீழ்ந்திருந்த விழுமிய வீரத்தோடு மக்களின் வாழ்வில் வாழ வழி செய்தார். மக்களோடு மக்களாக இணைந்து வீழ்ந்திருந்த விழுமிய வாழ்வை வீரத்தோடு மக்களின் வாழ்வில் வாழ வழி செய்தார். மனிதன் ஏன் பிறந்தான்? எதற்காக பிறந்தான்? என்ன செய்கிறான்? மனித வாழ்க்கை எதற்காக? வாழ்வதற்காகவா? வாழ்ந்து முடிப்பதற்காகவா? வாழ்ந்து காட்டுவதற்காகவா? வாழ வைப்பதற்காகவா? அல்லது வளமைக்காகவா? வாழ்க்கை வளமை போல் நகர்வதற்கு வாய்ப்பளிக்கவில்லை. வாழ்க்கை வளமை போல் நகர்வதற்கு வாய்ப்பளிக்கவில்லை. வாழ்க்கை விழுமியங்களோடு பயணிப்பதற்கு பணி செய்தார். வாழ்க்கை விழுமியங்களோடு பயணிப்பதற்கு பணி செய்தார். விழுமியம் என்பது நலவை நாடுதல், நன்மையை நாடுதல், நல்லதையை நாடுதல். விழுமியத்தில் அன்பு இருக்கும், வம்பு இருக்காது. விழுமியத்தில் அன்பு இருக்கும், வம்பு இருக்காது. விழுமியத்தில் நீதி இருக்கும், அநீதி இருக்காது. விழுமியத்தில் நீதி இருக்கும், அநீதி இருக்காது. விழுமியத்தில் சுதந்திரம் இருக்கும், அடிமைத்துவம் இருக்காது. விழுமியத்தில்
சுதந்திரம் இருக்கும், அடிமைத்துவம் இருக்காது. விழுமியத்தில் சட்டம் இருக்கும், ஓட்டை இருக்காது. விழுமியத்தில் சட்டம் இருக்கும், ஓட்டை இருக்காது. விழுமியத்தில் விவாதம் இருக்கும், விதண்டாவாதம் இருக்காது. விழுமியத்தில் விவாதம் இருக்கும், விதண்டாவாதம் இருக்காது. விழுமியத்தில் அமைதி இருக்கும், ஆக்ரோஷம் இருக்காது. விழுமியத்தில் அமைதி இருக்கும், ஆக்ரோஷம் இருக்காது. விழுமியத்தில் விழுமியங்கள் இருக்கும், வீண் இருக்காது. விழுமியத்தில் விழுமியங்கள் இருக்கும், வீண் இருக்காது. விழுமியங்கள் மனிதர்களை வாழ வைக்கும். விழுமியங்கள் மனிதர்களை வாழ வைக்கும். விழுமியங்களை வாழ வைப்பது யார்? விழுமியங்களை வாழ வைப்பது யார்? நாடு நல்லமில்லை என்று நல்லவர்கள் நாடோடினால் பிறந்த நாடு சரியாயிடுமா? நாடு நல்லமில்லை என்று நல்லவர்கள் நாடோடினால் நாடு சரியாயிடுமா? நல்ல நாடு தேடி நல்ல வாழ்க்கை நாடி போவதல்ல விழுமியம். நல்ல நாடு தேடி நல்ல வாழ்க்கை நாடி போவதல்ல விழுமியம். சொந்த மண்ணை சுவர்க்க பூமியாய் மாற்றுவது விழுமியம். சொந்த மண்ணை சுவர்க்க பூமியாய் மாற்றுவது விழுமியம். மாற்றம் எங்கோ யாரோ செய்வதல்ல, எங்களில் எங்களுக்குள் விழுமியங்களாக மாறுவது. குர்ஆன் சுன்னாவின் போதனைகள், உத்தமர்களின் வாழ்வியல் விழுமிய வாழ்வை சான்று பகர்கிறது. விழுமியம் தவறிய வாழ்வை மோசமாக சாடுகிறது. விழுமிய வாழ்வுக்கு சாட்சியாளர்கள் நாமே. விழுமிய வாழ்வுக்கு சாட்சியாளர்கள் நாமே. ஹைர உம்மத். தீமைகளை தீமூட்டவும், நன்மைகளை நெறிப்படுத்தவும், போதாமைகளை பூரணப்படுத்தவும், இயலாமைகளை இல்லாமலாக்கவும், எல்லாவற்றிலும் எல்லை மீறாமல் நடுநிலை வகிக்கவும் ஒரு சமூகமாய் நாம் சக்தி பெற்றிருக்க வேண்டும். தீமைகளை தீமூட்டவும், நன்மைகளை நெறிப்படுத்தவும், போதாமைகளை பூரணப்படுத்தவும், இயலாமைகளை இல்லாமலாக்கவும், எல்லாவற்றிலும் எல்லை மீறாமல் நடுநிலை வகிக்கவும் ஒரு சமூகமாய் நாம் சக்தி பெற்றிருக்க வேண்டும். விழுமியங்கள் விடிவெள்ளியாய் விழித்தெழ, சமூக நலன் விழுமியங்களால் வெளிப்பட, விழுமிய வாழ்வுக்கு நலன் நாடும் சமூகமாய் இறைவன் எம்மை ஏற்றிட, விழுமியங்கள் விடிவெள்ளியாய் விழித்தெழ, சமூக நலன் விழுமியங்களால் வெளிப்பட, விழுமிய வாழ்வுக்கு நலன் நாடும் சமூகமாய் இறைவன் எம்மை ஏற்றிட, வாழ்ந்த வாழ்க்கைக்கு சொர்க்கத்தை பரிசாய் தந்திட வேண்டும். இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹ் கைர். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். வ பஅத். இன்றைய இந்த புறமுகர் அமர்வுக்கு எமது அழைப்பை ஏற்று வந்திருக்கின்ற மாவனல்லை ஊரை சேர்ந்த பிரமுகர்களான சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்குணங்கள் நிறைந்த ஒரு சமூகத்தை உருவாக்கினார்கள். அவ்வாறு உருவாக்குவதற்கு அல்லாஹ் அந்த மாமனிதரை உருவாக்கினார். அது பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற போது, அத்தபனி ரப்பி ஃபஹ்ஸன தஅதீபி, எனது இரட்சகன் என்னை பயிற்றுவித்தான், அந்த பயிற்றுவிப்பை மிக சிறப்பாக அவன் செய்தான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த பயிற்றுவிப்பின் விளைவு என்னவென்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடமாடும் குர்ஆனாக மாறினார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அன்னாரின் அன்பு மனைவி,
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லுகின்ற போது கான ஹுலுகுல் குர்ஆன், அந்த மாமனிதரின் வாழ்க்கை குர்ஆனாக இருந்தது என்று சொன்னார். அல்லாஹ் அந்த மாமனிதரை பாராட்டுகின்ற போது இன்னகல அலா ஹுலுக்கின் அதீம், நபியே நீங்கள் மகத்தான பண்பாட்டின் மீது இருக்கிறீர்கள், நற்குணங்களின் மீது இருக்கிறீர்கள், விழுமியங்களின் மீது இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் அன்னாரை பாராட்டினார். அத்தகைய ஒரு மாமனிதர் இன்று வரை உலகம் பாராட்டுகின்ற உன்னதமானதொரு சமூகத்தை, விழுமிய சமூகத்தை உருவாக்கினார். அது பற்றி சொல்லுகின்ற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னமா புஇஸ்து லி உத்தம்மிம மகாரிமல் அஹ்லாக், நான் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டது மிக உன்னதமான கண்ணியம் வாய்ந்த நற்குணங்களை, விழுமியங்களை பூர்த்தி செய்வதற்காகவே என்று சொன்னார். உலகில் நற்குணங்கள் இருக்கின்றன. அல்லாஹ் அவற்றை மனித இயல்பிலே வைத்திருக்கிறான். அவற்றை நெறிப்படுத்தி பூரணப்படுத்தி சிறந்ததொரு சமூகத்தை உருவாக்குவதுதான் நபிமார்களுடைய வேலையாக இருந்தது. நான் தான் முதலாக இந்த நற்குணங்களை, விழுமியங்களை உலகத்துக்கு அறிமுகம் செய்கிறேன் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லை. நான் அதை பூர்த்தி செய்வதற்காகவே அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னார். அப்படியென்றால் இன்றும் அந்த நற்குணங்கள் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கின்றன. இன்றைக்கி எங்களோட சமூகம் எத்தனை குறைகள் இருந்தாலும் பல நிறைகளோடு வாழ்கின்ற ஒரு சமூகமாக இருக்கிறது. உலகத்தில் வாழ்கின்ற சிறுபான்மை சமூகங்களில் முதிர்ச்சி அடைந்த ஒரு சிறுபான்மை சமூகமாக இலங்கை சிறுபான்மை முஸ்லீம்களை பலர் குறிப்பிடுவதை இங்கு சுட்டிக்காட்டப்பட வேண்டிய ஒரு விஷயமா. அல்லாஹு தாலா எங்களுக்கு செய்திருக்கின்ற எத்தனையோ அருள்களை நாங்கள் எங்களுக்கு மாத்திரம் உரியதாக வைத்து கொள்ளாமல் எல்லோருக்கும் உரியதாக அவற்றை ஆக்கி பணி செய்கின்ற ஒரு சமூகமாக இருக்கிறோம். இருந்தாலும் நிறைவு என்பது எப்போதும் முடிவடைவதில்லை, முற்றுப்புள்ளி அதற்கு வைக்க முடியாது. அந்த வகையிலே ஒரு நிறைவான விழுமிய சமூகம் ஒன்றை உருவாக்குவதற்கு ஒரு விழுமிய வாழ்வு தேவை என்ற மகுடத்திலே சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த தலைப்பிலே மணித்தியால கணக்காக பேச வேண்டும். ஆனால் ஒரு 15 நிமிடங்களில் நான் அதனை சுருக்க வேண்டிய நிலையில் இருக்கிறேன். ஒரு முஸ்லீமுடைய லைஃப் ஸ்டைல், வாழ்க்கையோட பேஷன் என்னன்னா, அவன் 3 உறவுகளை அடிப்படையாக கொண்டு தன்னை இந்த உலகத்திலே ஸ்திரப்படுத்தி கொள்ள வேண்டும். ஒரு உறவு தன்னுடைய இரட்சகன் ரப்புடனான உறவு, மற்றையது உலகத்தில் தன்னோடு வாழுகின்ற சக மனிதர்களுடனான உறவு, 3வது இந்த உலகத்துடனான உறவு. இந்த 3 உறவுகளையும் உன்னதமான விழுமியங்களால் அலங்கரிக்கின்ற போது சொல்ல முடியாத ஒரு அற்புதமான முன்மாதிரியான வாழ்க்கை ஒன்று எங்களால் இந்த உலகத்துக்கு கிடைக்கிறது. அதில் ரப்புடனான உறவு பல விழுமியங்களை கொண்டதாக இருக்கிறது. நாங்கள் இந்த வானம், பூமி, பிரபஞ்சம், உயிரினங்கள், உயிரற்றவைகள் அனைத்தினதும் ரப்பாக எப்போதும் எங்களுடைய மனதிலே அல்லாவை வைத்திருக்க வேண்டும். அது அல்லாஹ் சார்ந்த ஒரு விழுமியமாகும். அவனுடைய அருள்கள் கொட்டி கிடக்கின்ற வானத்தின் கீழும் பூமியின் மேலும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த அவனுடைய அருளையும் நாங்கள் கனப்பொழுதும் கூட சுவைக்காமல் நுகராமல் வாழ முடியாது. எனவே அந்த அருள்களையெல்லாம் நினைத்து வாழ்வது இன்னும் ஒரு விழுமியமாகும். நாங்கள் வாழுகின்ற உலகம்தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் அடிப்படையாக இருக்கிறது. எந்த ஒரு பிரச்சனையாவது நீங்கள் சீர்தூக்கி பார்த்தா அந்த பிரச்சனைக்கு பின்னால் உலகம் எங்கேயாவது சம்பந்தப்பட்டிருக்கு. உலகம் சம்பந்தப்படாத ஒரு பிரச்சனையை உலகத்தில் நாங்கள் தேடி பார்க்க முடியாது.
அப்படிப்பட்ட ஒரு உலகத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். அந்த உலகத்தோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அதற்கான விழுமியங்கள் என்ன என்பதையும் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது. உலகம் வசப்படுத்தப்பட்டிருக்கிறது மனிதனுக்கு, அது எங்களை வசப்படுத்தக்கூடாது. அது முதலாவது விழுமியம். உலகம் எப்போதும் எங்களுக்கு கீழே இருக்கணும். உலகம் மேலே வந்து எங்களையே கீழே போடுற நிலைக்கு நாங்கள் அனுமதிக்கக்கூடாது. உலகம் இலக்காக மாறக்கூடாது. அப்போ அல்லாஹ்வை மறந்துடும். இன்று அல்லாஹ்வோடு உள்ள உறவை பாதிக்கிறது மிகப்பெரிய காரணியாக உலக ஈடுபாடு மாறி இருக்கிறது. ரிஜாலுல்லா துல்ஹிஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் திக்ரில்லாஹி வ இகாமிஸ் ஸலாஹ் வ ஈதாஇஸ் ஸகா. சில மனிதர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுடைய கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் எதுவுமே அல்லாஹ்வுடைய சிந்தனையிலிருந்து அவர்களை தடுக்காது, தொழுகையிலிருந்து அவர்களை தூரமாக்காது, ஜக்காத்தை நிறைவேற்றுவதற்கு அவர்களுக்கு தடையாக இருக்க மாட்டாது என்று அல்லாஹ் சொல்கிறார். பிறரது உடைமைகளிலே நாங்கள் கை வைக்க முடியாது. அது உலகத்தோடு சம்பந்தப்படுகின்ற ஒரு முக்கியமான விழுமியம். மற்றவங்களோட கையில் இருக்கிற உலகத்தை நாங்கள் ஆசை வச்சு பறிக்க இயலாது, அநீதியாக. அப்படி செய்தால் உலகத்தை நாங்கள் பூஜிக்கிறோம் என்று பொருள், உலகத்தை வணங்குகிறோம் என்று பொருள். அந்த மனிதனை விட உலகம் உயர்ந்தது என்பது தான் அதன் பொருளாகும். மனிதர்களை கீழே போட்டு உலகத்தை மேலே கொண்டு வர இயலாது. அது உலக விஷயத்திலே பேண வேண்டிய ஒரு முக்கியமான விழுமியமாகும். உலகம் வந்து தெய்வம் அல்ல அதை பூஜிக்கிறதுக்கு, உலகம் செத்த பிணமும் அல்ல அதை ஒதுக்கிறதுக்கு. இன்றைக்கு எங்களோயா பள்ளிவாசலிலே ஹுத்துபா கேட்டவர்கள் ஒரு நல்ல விளக்கத்தை எடுத்துக்கொண்டிருப்பார். அதாவது உலகத்தை தேடுங்க என்று ஒரு பொருளில் தான் அந்த ஹுத்துபா நடந்தது. அது எவ்வளவு முக்கியம் என்றது. உலகத்தை தேட சொல்லி இஸ்லாம் உலகத்தை தேட வானம் என்று எந்த தடையும் விதிச்சு இல்லை. இதா நூதி அலி சலாத்தி மி யோமில் ஜும்ஆ ஃபஸ்அவ் இலா திக்ரில்லாஹி வதருல் பை. ஜும்மா தினத்தில் அதான் சொல்லப்பட்டால் வேலையெல்லாம் வச்சுட்டு வியாபாரம் வேலை வெட்டிகள் எல்லாம் வச்சுட்டு விரைந்து வாருங்க பள்ளிவாசலுக்குன்னு சொல்கிற அதே வசனத்தில் தொழுகை முடிஞ்சால் உலகத்துக்கு போங்க அல்லாட அருளை தேடுங்கன்னு அதே வசனத்தில் மறுப்பாதியில் எல்லாம் சொல்கிறேன். வெள்ளிக்கிழமை நாள் தான் மாவனல்ல கடைகள் மூடுறது. நான் நினைக்கிறேன் இந்த குர்ஆன் வசனத்துக்கு எதிரான ஒரு வேலையை தான் முஸ்லீம்கள் செய்கிறாங்க. தொழுகிட்டு அல்லாட அருளை தேடி இந்த பூமியில் பறந்து போங்கன்னு சொல்கிறான், கடையை மூடிட்டு வீட்டில் தூங்குங்கன்னு அல்லாஹ் சொல்லலை. ஸோ அந்த ரெண்டையும் இஸ்லாம் எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறது. எனவே உலகம் வந்து ஒரு செத்த பிணம் அல்ல அதை ஒதுக்குறதுக்கு, அலங்காரமும் அல்ல ஷோ காட்டுறதுக்கு. அதை வச்சு ஷோ காட்டி வாழ முடியாது. அதே போன்று அது அளவுகோல் அல்ல ஒத்தரை உயர்த்துறதுக்கும் ஒத்தரை தாழ்த்துறதுக்கும். உயர்வு தாழ்வுகளை அளந்து மனிதர்களுக்கு புள்ளி போடுவதற்கான ஒரு அளவுகோலாக அல்லாஹ் உலகத்தை எங்களிடம் தரவில்லை. தற்செயலானதும் அல்ல உலகம் நோக்கம் இல்லாமல் வாழ்கிறதுக்கு. உலகத்தை அல்லாஹ் திட்டமிட்டு படைச்சிக்கிறான், மனிதனையும் அல்லாஹ் திட்டமிட்டு படைத்திருக்கிறான். அந்த திட்டத்திலே இருக்கின்ற நோக்கம் என்ன என்பதை தெரிந்துதான் உலகத்தோடு உள்ள உறவை நாங்கள் பேண வேண்டும். உலகம் தற்காலிக உரிமை வழங்கப்பட்ட ஒரு இடமாகும். தற்காலிக உரிமை ஒன்று அதில் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் நிரந்தர உரிமையாளர்கள் அல்ல. இந்த தற்காலிக உரிமையை எப்படி பேணினோம் என்று அல்லாஹ் தஆலாவிடத்திலே பதில் சொல்லாமல் தப்ப முடியாது. லா தஸூலு கதமா அப்தின் யௌமல் கியாமா ஹத்தா யுஸ்அல என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். 4 கேள்விகளுக்கு பதில் சொல்கிற வரைக்கும் நீண்ட இடத்திலிருந்து மறுமையில் ஒரு மனிதனுடைய பாதங்கள் அசைய முடியாது. அதில் ஒரு கேள்வி என்னென்னா, உலகத்தை எப்படி தேடின, எப்படி செலவழிச்சென்று ஒவ்வொரு மதத்துக்கும் அல்லாஹ்கிட்ட கணக்கு காட்ட வேண்டும். உலகம் எத்தனையோ பொக்கிஷங்களை கொண்ட ஒரு களஞ்சியமாக இருக்கிறது. அந்த பொக்கிஷங்களை எல்லாம் கண்டறிந்து அவற்றின் மூலம் உலகத்துக்கு நன்மை செய்ய நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். உலகம்
எல்லோருக்கும் பங்கிடப்பட்டிருக்கிறது ஏற்றத்தாழ்வாக. அல்லாஹு தாலாவுடைய திட்டத்தின்படி சிலருக்கு அதிகமாகவும் சிலருக்கு குறைவாகவும் அது பங்கிடப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் சோதனைக்காக. அதிகமாக பெற்றவர்கள் நினைத்துவிடக்கூடாது என்னுடைய திறமையால் நான் இவற்றை பெற்றுக்கொண்டேன் என்று. குறைவாக பெற்றுக்கொண்டவர்கள் நினைக்கக்கூடாது அல்லாஹ் என்னை கைவிட்டு விட்டான் என்று. அல்லாஹ் ஒருவரை மற்றவரால் சோதிப்பதற்காகவே இந்த ஏற்பாட்டை செய்திருக்கிறான். இந்த வானமும் பூமியும் அறிவியலின் பெட்டகமாக இருக்கிறது. உலகத்தில் வளர்க்கப்பட்ட எல்லா அறிவியல் துறைகளும் இந்த வானத்தையும் பூமியையும் படித்து உருவாக்கப்பட்ட அறிவியல் துறைகள் தான். அதிலே முஸ்லீம்கள் கவனம் செலுத்த வேண்டும். அதே போன்று ரிஸ்குகளின் களஞ்சியமாக வானமும் பூமியும் இருக்கிறது. மனிதர்களுடைய ரிஸ்க் மட்டுமல்ல, இந்த வானம் பூமியில் இருக்கின்ற எல்லா உயிரினங்களினதும் ரிஸ்கை இந்த வானத்திலும் பூமியிலும் தான் அல்லாஹ் வைத்திருக்கிறான். எனவே இந்த வானத்தையும் பூமியையும் சிறந்த வளமாக பேணி பாதுகாத்து உலகத்தில் இருக்கின்ற மனிதர்கள் மட்டுமல்ல உயிரினங்கள் எல்லாம் வாழ்வதற்கு வழி செய்ய வேண்டிய மகத்தான பொறுப்பு மனிதனுக்கு இருக்கிறது. அதே போன்று நன்மைகளின் விளை நிலமாக இந்த பூமியை மனிதன் ஆக்கி கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவற்றின் அறுவடை மறுமையிலே எங்களுக்காக காத்திருக்கிறது. இப்படியான ஒரு பூமி, இப்படியான ஒரு உலகத்திலே தான் நாங்கள் வாழ வைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே அல்லாஹ்வுடன் நாங்கள் பேண வேண்டிய விழுமியங்கள், சக மனிதர்களோடு பேண வேண்டிய விழுமியங்கள், இந்த உலகத்தில் வாழுகின்ற போது உலகத்தோடு நாங்கள் பேண வேண்டிய விழுமியங்கள் என்று ஏராளமான விழுமியங்களை இஸ்லாம் எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறது. அந்த விழுமியங்களைப் போல வேறு எந்த கொள்கையும் விழுமியங்களை உலகத்திலே மனிதர்களுக்கு கற்றுத்தரவில்லை. அவ்வளவு செறிவான வளமான விழுமியங்களை கொண்ட ஒரு மார்க்கத்திலே நாங்கள் இருக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த விழுமியங்களை வாழ்வாக நாங்கள் எடுத்துக்கொண்டால் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் சிறந்த ஒரு முன்மாதிரியை எங்களுடைய சமூகத்துக்கும் இந்த நாட்டுக்கும் வழங்க முடியும். அப்படியான ஒரு சமூகம் உருவாக்கப்பட வேண்டும் என்ற ஆவலோடு நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். எல்லோரும் பணி செய்ய வேண்டும் என்று கேட்டு விடை பெற்றுக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்ஸலீன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குன்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ். மதிப்புக்குரிய மாவனல்லை சமூகத்தின் பிரமுகர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் தஆலாவுடைய அருளின் காரணமாக ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியில் நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம். சோதர்களே, அல்லாஹ் தஆலா எமது சமூகத்துக்கு குர்ஆன் ஊடாக தந்த பெயர் கைர உம்மத், நலநாடும் சமூகம் என்ற வகையில் சில விடயங்களை சுருக்கமாக நான் உங்களோடு கலந்துரையாட விரும்புகின்றேன். சோதரிகளே, நாங்கள் இந்த சமூகம் நமது நாட்டிலே 1000 வருடங்களுக்கு மேலதிகமாக இந்த நாட்டிலே வாழுகின்றோம். கைர உம்மத் என்ற வகையில் இந்த உம்மத்தின் மேம்பாட்டுக்காகவும் இந்த நாட்டின் மேம்பாட்டுக்காகவும் எமது உம்மத்தை சேர்ந்தவர்கள் நிறையவே உழைத்திருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா அவர்கள் அனைவரையும் அங்கீகரிக்க வேண்டும். நாங்கள் இப்போது இங்கே கடந்த 70 வருடங்களாக ஜமாத் இஸ்லாமியினால் செய்யப்பட்ட சில வேலைகளை உங்களோடு ஞாபகப்படுத்தினோம். இது தேசிய ரீதியாக ஜமாத்தால் முன்னெடுக்கப்பட்ட விடயங்கள். இதைப்போல ஜமாத்துடைய ஒவ்வொரு கிளைகளும் இது போன்ற பல நிகழ்ச்சிகளை கடந்த 70 வருடங்களாக செய்திருக்கிறார்கள். நினைக்கின்றேன் மாவனல்லை ஜமாத்தால் முன்னெடுக்கப்படும் விடயங்களை உங்களுக்கு அறிமுகம் இருக்க நினைக்கின்றேன். சோதரரை, நான் அந்த வேலைகளால் திருப்தி அடைந்த நிலையில் இங்கே நான் உங்களிடம் பேச வரவில்லை. ஜமாத் இஸ்லாமி மாத்திரமல்ல, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ள வேண்டும், கடந்த 70 வருடங்களாக பல ஜமாத்துகளும் பல நிறுவனங்களும் இந்த உம்மத்தின் மேம்பாட்டுக்காகவும் இந்த நாட்டின் மேம்பாட்டுக்காகவும் உழைத்திருக்கிறார்கள். முஸ்லீம் சமூகமும் உழைத்திருக்கிறது. ஆனால் இன்று நாங்கள் கைர உம்மத் நாங்கள் என்ற வகையில்
திருப்தி அடைய முடியுமா என்று பார்த்தால் நாங்கள் நிறைய தௌபா செய்ய வேண்டிய இடத்தில் இருக்கிறோம், பாவ மன்னிப்பு செய்ய வேண்டிய இடத்தில் இருக்கின்றோம். அல்லாஹு தஆலா நாடி இலங்கையிலே எங்களை ஹைர உம்மத்தாக வாழ வைத்திருக்கின்றான் முஸ்லீம் சமூகத்தை. கிட்டத்தட்ட முஸ்லீம் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் தனி மனிதர்களாகவும் ஜமாத்துகளாகவும் 20 லட்சத்துக்கு அதிகமானவர்கள் வாழுகின்றோம். எங்களை சூழ வாழுகின்ற ஒட்டுமொத்த 2 கோடி மக்களுக்கு மத்தியிலே அல்லாஹு தஆலா எங்களை ஹைர உம்மத், நலம் நாடும் சமூகம் என்று அல்லாஹ் எங்களுக்கு பெயரை தந்தான். சோதர்களே, இந்த 1000 வருடம் ஹைர உம்மத் வாழ்ந்த இந்த நாட்டிலே கடந்த 70 வருடங்களாக பல ஜமாத்துகளும் தன்னால் முடியுமான வேலைகளை செய்த இந்த நாட்டிலே எம்மை சூழ இருக்கின்ற இந்த நிலையை பற்றி கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நான் அடுத்தவர்களை இங்கு எடுக்கவில்லை, ஏனென்றால் அல்லாஹு தஆலா நலம் நாடும் சமூகம் என்று முஸ்லீம் சமூகத்தை தான் சொன்னான், ஹைர உம்மத் என்று. எங்களை சூழ இருக்கின்ற இன்றைய நிலையை பற்றி இன்று பொதுவாக நாட்டிலே பல இடங்களிலே பேசுகிறார்கள். அது தெரியாத விடயங்கள் இல்லை. முஹாசபாவுக்காக நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். எம்மை சூழ வாழுகின்றவர்கள் இன்று வறுமையிலும் பசியிலும் இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். வறுமை என்று சொல்லுகின்ற போது உணவில்லாமல், உடை இல்லாமல், வீடு இல்லாமல், கல்விக்கான வழி இல்லாமல், சுகாதார வசதி இல்லாமல் இந்த நாட்டிலே வாழுகின்றவர்களைத்தான் வறுமை கோட்டுக்கு கீழால் வாழுகின்றவர்கள் என்று சொல்கின்றவர். அப்படியானவர்கள் நாட்டிலே நிறைய பேர் வாழுகின்றார்கள். நாங்கள் ஹைர உம்மத் என்று எங்களை சொல்லிக் கொள்கிறோம். சோர்களே, இந்த நாட்டிலே அல்லாஹு தஆலா தந்த இயற்கை வளங்கள் பாதுகாக்கப்படாமல் இந்த நாட்டிலே சமநிலை, இந்த பிரபஞ்ச சமநிலை குழம்பியதனால் எத்தனையோ நோய்களோடு இந்த நாட்டு மக்கள் இன்றும் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதற்கு மத்தியில் தான் நாங்கள் எங்களை ஹைர உம்மத் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். எல்லா துறைகளிலும் விழுமியங்கள் இல்லாமலாக்கப்பட்டு மனித சமூகம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். தனி மனிதனிலிருந்து அரசியல் வரைக்கும் எல்லாமே விழுமிய நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. எங்குமே ஒழுக்கத்தை காண முடியவில்லை. கல்வியிலே விழுமியம் இல்லை, வியாபாரத்திலே விழுமியம் இல்லை, அரசியலிலே விழுமியம் இல்லை, இப்படி கலையிலே விழுமியம் இல்லை. எல்லா இடங்களிலும் விழுமியங்கள் நீக்கப்பட்டதனால் அல்லாஹு தஆலாவுடைய படைப்புகள் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அல் ஹல்கு இயாலுல்லாஹ், படைப்புகள் அல்லாஹ்வின் குடும்பம். அஹப்பஹும் இலைஹி அன்ஃபஅஹும் இலைஹி, படைப்புகளிலே அல்லாஹ்வுக்கு விருப்பத்திற்குரியவன், படைப்பினங்களுக்கு பயனுள்ளவன் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். இன்று நாட்டிலே படைப்பினங்கள் படுகின்ற கஷ்டத்தை தான் நான் சொல்கின்றேன். சமூக நீதியும் பொருளாதார நீதியும் அரசியல் நீதியும் மறுக்கப்பட்டு மக்கள் நாளுக்கு நாள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அப்படி ஒரு தேசத்தில் நாங்கள் வாழ்கின்றோம். சோர்களே, நான் ஹைர உம்மத்தாகிய என்னிடமும் உங்களிடமும் நான் நடத்துகின்ற எல்லா ஜமாத்துகளிடமும் ஒரு கேள்வியை கேட்க விரும்புகின்றேன். நாட்டின் இந்த நிலைக்கு, இந்த நாடு இப்படி இருக்க வேண்டிய ஒரு நாடு அல்ல, நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். 70 வருடங்களுக்கு முன்னால் ஆசியாவிலே பொருளாதார நிலையிலே 2வது நிலையில் இருந்த ஒரு நாடு வறுமை நாடாக, வியாபாரத்திலே தொட்டு போன ஒரு நாடாக, ஒழுக்கங்கள் இல்லாத நாடாக, ஒட்டுமொத்தத்தில் மனித சமூகம் அமைதியை இழந்த நாடாக, பாதுகாப்பு இழந்த நாடாக, நீதி இழந்த நாடாக மாறி இருக்கிறதே. இதற்கு ஹைர உம்மத் வகை சொல்ல வேண்டி இல்லையா? அல்லாஹு தஆலா ஹைர உம்மத்தை பார்த்து இந்த கேள்வியை கேட்க மாட்டானா? ஏன் அல்லாஹு தஆலா எங்களுக்கு ஹைர உம்மத் என்று சொன்னான்? குன்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், மனித சமூகத்துக்காக அல்லாஹ்வால் உருவாக்கப்பட்ட ஹைர உம்மத், நன்மையை நாடும் சமூகம் இது. சோதர்களே, நன்மையை நாடி நாங்கள் என்ன முயற்சிகளை செய்கின்றோம் என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நாட்டிலே இருக்கின்ற பசியையும் பொருளாதார பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பது, அதற்காக உழைப்பது, அதற்காக கூட்டிச் சேருவது, அதை கலந்துரையாடுவது எங்களது கடமை இல்லையா? அல் குர்ஆனில் எத்தனை குர்ஆன் வசனங்கள் இதை பேசுகிறது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எமது வரலாறும் எவ்வளவு இதற்காக முயற்சி செய்திருக்கின்றார்கள். அவர்கள் வாழுகின்ற பிரதேசங்களிலே ஹைர உம்மத்தாக வாழ்ந்திருக்கின்றார்கள். தவிர்க்க முடியாத அருளாக அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். இலங்கை முஸ்லிம் சமூகம் குர்ஆனோடு இருந்த காலமெல்லாம்
சுன்னாவை பின்பற்றி வாழ்ந்த காலமெல்லாம் எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் ஹைர உம்மத், அதை வேறொரு வார்த்தையில் சொல்வதாக இருந்தால் தவிர்க்க முடியாத ஒரு சொத்தாக அவர்கள் பார்க்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களை சூழ வாழ்ந்தவர்கள் எமது நாட்டின் தவிர்க்க முடியாத சொத்து என்று இந்த சமூகத்தை பார்த்திருக்கின்றார்கள். அதுதான் நலம் நாடும் சமூகம். அவர்கள் சிறுபான்மையாகத்தான் இருந்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் இந்த சமூகத்தை மதீனாவிலே உருவாக்குகின்ற போது அதனது வீதம் 15 வீதத்தை தாண்டவில்லை. மொத்த மதீனா சமூகமும் அவர்களை ஹைர உம்மத்தாக தவிர்க்க முடியாத சொத்தாக பார்த்தார்கள். ஆசியாவிலும் ஆப்பிரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் இதனது செல்வாக்கு கூடிய போது அது 2 வீதத்தை தாண்டவில்லை. முழு மனிதர்களும் இந்த சமூகத்தை ஹைர உம்மத்தாக தவிர்க்க முடியாத ஒரு சொத்தாக பார்த்தார்கள். சோர்களே, நாங்கள் எமது பணிகளை சொல்லிக் கொள்கிறோம், எம்மை பற்றி எழுதுகிறோம், 1000 வருடங்களாக வாழ்ந்ததாக சொல்கிறோம், பல்வேறு ஜமாத்துகளிலே வேலை செய்கின்றோம். போதுமா என்ற ஒரு கேள்விதான் இப்போது நாங்கள் எங்களை பார்த்து கேட்க வேண்டியிருக்கின்றது. நாங்கள் ஹைர உம்மத்தாக வாழ்கிறோமா அல்லது ஒரு சுயநல சமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? அல்லாஹு தஆலா வஹ்ரிஜல் லின்னாஸ், மக்களுக்கு நலம் நாடுவதற்காக அல்லாஹுவால் உருவாக்கப்பட்ட சமூகம் என்ற பெயரைத்தான் எங்களுக்கு தந்தான். எனவே சோதர்களே, நீங்கள் நாங்களும் எங்களை கேட்க வேண்டிய கேள்விதான், இந்த நாட்டிலே இருக்கின்ற வறுமையை, இந்த நாட்டிலே இருக்கின்ற பசியை இல்லாமலாக்குவதற்கு நாங்கள் என்ன செய்திருக்கின்றோம், என்ன செய்கின்றோம்? அல்லாஹ் தஆலா மனிதர்கள் நிம்மதியாக வாழ்வதற்காகத்தான் இந்த பிரபஞ்சத்தை படைத்தான். இந்த பிரபஞ்சத்திலே ஒரு சமநிலையை உருவாக்கினான். இயற்கையை பாதுகாக்குமாறு கட்டளையிட்டான். நபிமார்களை அனுப்பி அல்லாஹ் அதை பேசினான். லா துஸ்ஸிது ஃபில் அர்லி பஅத இஸ்லாஹிஹா, அல்லாஹ் இந்த பூமியை சீராக்கியதற்கு பின்னால் அதை குழப்பிவிட வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா சொன்னான். ஆனால் இயற்கை வளம் உள்நாட்டவர்களாலும் வெளிநாட்டவர்களாலும் சுயநலமிகளாலும் சூறையாடப்பட்டுக் கொண்டிருக்கின்ற போது ஹைர உம்மத் அதை பற்றி எங்கே பேசினோம், எங்கே எழுதினோம், யாரோடு சேர்ந்து வேலை செய்தோம்? இதனால் பூமியின் சமநிலை என்று மாறிவிட்டது. வானத்திலும் கடலிலும் இன்று குழப்பங்கள் உருவாகிவிட்டது. லஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹர் பிமா கஸபத் ஐதின் நாஸ். அல்லாஹ்வுடைய இந்த சமநிலையை குழப்பியதன் காரணமாக கடலிலும் கரையிலும் குழப்பங்கள் உருவாகியதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறார். நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமூகத்தை பார்த்து சொன்னார்கள், லா துதீஉ அம்ரல் முஸ்ரிஃபீன் அல்லதீன யுஃப்ஸிதூன ஃபில் அர்லி வலா யுஸ்லிஹூன். இந்த பூமியை குழப்பிக் கொண்டு பூமியை சீராக்காத தலைமைத்துவங்களுக்கு பின்னால் நீங்கள் போக வேண்டாம், அவர்களுக்கு கட்டுப்பட வேண்டாம், அவர்களுக்கு எதிராக எழுந்து நில்லுங்கள் என்று அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம் சமூகத்துக்கு சொன்ன வசனத்தை அல்லாஹ் தஆலா ஹைர உம்மத்தாக எங்களுக்கு படித்துத் தருகின்றான். சோதர்களே, எங்களை சூழ இருக்கின்ற அந்த நாட்டின் நீரும், இந்த நாட்டின் நிலமும், இந்த நாட்டின் மண்ணும் நீரும் காற்றும் அசுத்தமாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற போது குர்ஆனை சுமந்த நாங்கள் ஹைர உம்மத், பல்வேறு ஜமாத்துகளையும் நிறுவனங்களையும் கொண்ட இந்த உம்மத் சோதர்களே என்ன பொறுப்புணர்ச்சியுடன் இருக்கிறோம் என்று பாருங்கள். நான் சொன்னேன், எல்லா துறைகளும் இன்று ஒழுக்கத்தை இழந்து நிற்கின்றது. விழுமியங்கள் இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்கின்றது. அரசியலில் இருந்து சாதாரண துறை வரைக்கும் எல்லா விழுமியங்களையும் இழந்த நிலையில், ஒழுக்கம் இல்லாமல் ஆக்கப்பட்ட நிலையில், பொய்யும் களவும் புறத்தும் இப்படி மாறி இருக்கின்ற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னமா புஇஸ்து லியுத்தம்மிம மகாரிமல் அக்லாக். நான் உலகத்துக்கு வந்தது ஒழுக்கங்களை முழுமையாக்குவதற்காகத்தான் என்று சொன்னார்களே, அந்த சுன்னத்தை எங்கே ஹயாத்தாக்குகின்றோம்? இந்த சுன்னத்தால் எல்லாம் மூத்தாக்கப்பட்ட ஒரு சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், மன் அஹ்யா சுன்னதி இந்த ஃபஸாதி உம்மதி ஃபலஹு அஜ்ரு மிஅத்தி ஷஹீத். நான் கொண்டு வந்த சுன்னாக்கள் மூத்தாக்கப்படுகின்ற காலத்தில் யார் அதை ஹயாத்தாக்குவானோ அவனுக்கு 100 ஷஹீதுடைய நன்மை என்று சொன்னார்களே. இந்த ஒழுக்க புரட்சி என்று மூத்தாக்கப்படவில்லையா? எங்கே ஒழுக்கத்தை பார்க்கின்றோம்? திட்ட தெளிவாக மக்களுக்கு அரசியல் அநியாயங்கள் நடக்கின்றது, பொருளாதார அநியாயங்கள் நடக்கின்றது, சமூக அநியாயங்கள் நடக்கின்றது, மக்கள் ஏமாற்றப்படுகின்றார்கள். சோர்களே, இப்படி எல்லா இடங்களிலும் ஒழுக்க விழுமியங்கள் புறக்கணிக்கப்பட்ட போது ஹைர உம்மத்தாகிய நாங்கள் அந்த சமூகத்தின் நலன் நாடுவதற்காக அல்லாஹ்வால் உருவாக்கப்பட்ட நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? சோர்களே,
மக்கள் நாட்டிலே நம்பிக்கை இழந்து வாழுகின்றார்கள். உற்பத்தியாளர்கள் நாட்டிலே முதலீடு செய்வதற்கு பயப்படுகின்றார்கள். மாணவர்கள், படித்தவர்கள் இந்த நாட்டை விட்டுவிட்டு செல்கின்றார்கள். யாருக்கும் நம்பிக்கை இல்லை, அமைதி இல்லை. பெற்றோர்களுக்கு பிள்ளைகளை பற்றிய பயம் இருக்கிறது. பாவ செயல்கள் பரவிக் கொண்டிருக்கின்றது. போதைப் பொருள் பாவனை கூடிக்கொண்டு செல்கிறது. இதனால் மொத்த நாடும் கஷ்டப்படுகின்றது, மொத்த பெற்றோர்களும் கஷ்டப்படுகின்றார்கள். நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் சோதர்களே? அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு சென்றவுடன் சஹாபாக்களை பார்த்து, நான் சொன்னேன் 15 வீத சஹாபாக்களை பார்த்து சொன்ன கருத்து ஐயுஹன் நாஸ் அஃப்ஸுஸ் ஸலாம், அமைதியை பரப்புங்கள் என்று சொன்னார்களே. மக்கள் நம்பிக்கை இழந்து வாழ்கின்ற ஒரு நாட்டிலே, மக்கள் அச்சத்தோடு வாழ்கின்ற ஒரு நாட்டிலே நம்பிக்கை சூழலை ஏற்றுகின்ற பணியை செய்ய வேண்டிய சமூகம் இந்த சமூகம். ஐயுஹன் நாஸ் அஃப்ஸுஸ் ஸலாம், அமைதியை பரப்புங்கள். இந்த நாட்டிலே 20 லட்சம் முஸ்லிம்கள் வாழ்கின்றார்கள். ஒரு உம்மத் இருக்கிறது, நீங்கள் பயப்பட தேவையில்லை என்று சொல்ல வேண்டிய உம்மத், அந்த பெயரை இழந்திருக்கின்றோம். ஒரு சுயநல சமூகமாக பார்க்கின்றோம். சோழர்களே, இந்த பார்வை இந்த மார்க்கத்துக்கு நாங்கள் பெற்றுக் கொடுத்த ஒரு பிழையான விடயமாகும். நாங்கள் மாற வேண்டும். சோழர்களே, நான் இருக்கின்ற ஜமாத்துக்கும் உங்களுக்கும் சேர்த்து செய்கின்ற உபதேசங்கள். 1000 வருடம் வரலாற்றை கொண்ட இந்த சமூகத்துக்கும் 70, 100 வருட வரலாற்றை கொண்ட ஜமாத்துகளும் தரீகாக்களும் பிறகு மதுகபுகளும் அரசியல் கட்சிகளும் அங்கும் இங்கும் வேலை செய்கின்றவர்களும் பொறுப்பை மறந்து வாழ முடியாது. சோழர்களே, இதற்காக அந்த சமூகம் தான் இது. அல்லாஹ்வின் தூதர் இந்த மகத்தான பணியை தனித்து செய்யவில்லை. யாரெல்லாம் நல்ல விடயங்களை செய்கின்றார்களோ அவர்கள் முஸ்லிம்களாக இருக்கலாம், முஸ்லிம் அல்லாதவர்களாக இருக்கலாம், கைகோர்த்துக் கொண்டுதான் செய்தார்கள். அமைதி மிக்க ஒரு மதீனாவை, பாதுகாப்பான ஒரு மதீனாவை, பசி இல்லாத ஒரு மதீனாவை, இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு மதீனாவை அல்லாஹ்வின் தூதர் யூதர்களோடும் கிறிஸ்தவர்களோடும் கைகோர்த்துக் கொண்டுதான் உருவாக்கினார்கள். அதற்கு பின்னால் அரபு தீபகற்பத்தை அப்படியே மாற்றினார்கள். ஆசியாவிலும் ஐரோப்பாவிலும் ஆப்பிரிக்காவிலும் ஒரு அழகிய நாகரிகத்துக்கு வித்திட்டார்கள். சோர்களே, அந்த நாகரிகம் தான், அந்த விழுமியம் தான் ஒத்த இலக்குகளை கொண்டவர்கள், ஒத்த பணிகளை கொண்டவர்கள் ஒன்றிணைந்து வேலை செய்ய வேண்டும் என்பது. சோர்களை யோசித்து பாருங்கள். இந்த நாட்டிலே கிட்டத்தட்ட இன்று 2 கோடி மக்கள் வாழ்வதாக சொல்கின்றோம். இங்கே வாழுகின்ற எல்லா மக்களும் ஒரு வகையிலே உடல் ரீதியாக, ஆன்மீக ரீதியாக, அறிவு ரீதியாக ஏதோ ஒரு பிரச்சனையோடு வாழ்கின்றார்கள். சராசரி ஒரு மனிதனுக்கு ஒரு 3 பிரச்சனைகளை வைத்துக் கொள்ளுங்கள். 6 கோடி பிரச்சனைகள் இருக்கிறது. ஒரு ஜமாத்தால் தீர்க்க முடியுமா? ஒரு இனத்தால் தீர்க்க முடியுமா? ஒரு சமூகத்தால் தீர்க்க முடியுமா? தீர்ப்பதை இலக்காக கொள்ளாவிட்டால் எதற்கும் சமூகங்களும் இயக்கங்களும் ஜமாத்துகளும், குறிப்பாக இஸ்லாமிய இயக்கங்கள், இஸ்லாமிய உம்மத் இந்த நாட்டிலே ஹைர உம்மத் என்ற பெயரோடு எப்படி வாழ முடியும்? எனவே சோழர்களே, நாங்கள் ஹைர உம்மத்தாக, நல்ல நாளும் உம்மத்தாக மாற வேண்டும் என்ற செய்தியைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இதற்காக யார் நல்ல பணிகளை செய்தாலும், எந்த ஜமாத்து செய்தாலும், எந்த நிறுவனம் செய்தாலும், எந்த மதப்பிரேரணை செய்தாலும் அவர்களோடு சேர்ந்து கைகோர்த்து செல்கின்ற ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கி வைத்த முஸ்லிம் சமூகம் என்று இங்கே நான் உங்களோடு அழைப்பு கொடுக்கின்றேன். இந்த நாட்டிலே முஸ்லிம் சமூகம் ஒரு தவிர்க்க முடியாத சொத்தாக பார்க்கப்பட வேண்டும். அப்படி என்றால் முதலாவது எங்களுக்கு அந்த ஆசை வேண்டும், அந்த எண்ணம் வேண்டும். மக்கள் நலமாடுவதற்காக வாழுவோம், மனிதர்களை எல்லாம் வாழ வைத்து வாழுவோம் என்ற இடத்துக்கு நாங்கள் வர வேண்டும். இரண்டாவதாக அதற்கான திறமை முஸ்லிம் சமூகத்தில் வளர்க்கப்பட வேண்டும். வெறும் ஆசை இருந்தால் போதாது, அதற்குரிய திறமை உள்ள சமூகமாக இந்த முஸ்லிம் சமூகம் மாற வேண்டும். எங்கள் அடுத்த பரம்பரை உருவாக்கப்பட வேண்டும். இந்த சமூகத்திலே அறிஞர்கள் உருவாக வேண்டும், வியாபாரிகள் உருவாக வேண்டும், வைத்தியர்கள் உருவாக வேண்டும், கலைஞர்கள் உருவாக வேண்டும். இப்படி மனித சமூகத்தின்
தேவைகள் நிறைவேற்றப்படுவர்கள் எல்லாம் இந்த நாட்டிலே நிறைய உருவாக வேண்டும். முஸ்லிம் சமூகம் தங்கி வாழும் சமூகம் அல்ல, இது இந்த நாட்டில் ஒரு பயன்படுத்த முடியாத சொத்தாக மாற வேண்டும். இந்த எண்ணத்தோடுதான் எமது முஸ்லிம் சமூகத்தில் பயணம் இருக்க வேண்டும் என கேட்டு முடித்துக் கொள்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இலங்கை ஜமாஅத்தை இஸ்லாமி மாவட்ட கிளை உங்கள் பார்வைக்கு 1956 ஆண்டு இலங்கை ஜமாஅத்தை இஸ்லாமியின் அல் குர்ஆனிய சிந்தனை சமூக பணிகள் மாவனல்லை மண்ணிலும் ஒரு சில ஆளுமைகளால் ஆரம்பிக்கப்பட்டன. அறியாமை, நாஸ்தீக போக்கு, கம்யூனிச சிந்தனை நாடு முழுவதும் முஸ்லிம் சமூகத்தில் ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருந்த காலத்தில் இஸ்லாம் ஒரு முழுமையான வாழ்க்கை திட்டம். அது எல்லா காலத்திற்கும் வழிகாட்டும் மார்க்கம். அல் குர்ஆனை ஒவ்வொரு முஸ்லிமாலும் விளங்க முடியும். ஒற்றுமையே எமது பாலம் ஆகிய மார்க்கத்தின் அடிப்படை சிந்தனைகளை பல சவால்களுக்கு மத்தியில் எமது பிரதேசத்திலும் ஜமாஅத் விதைத்தது. அதன் விருட்சங்களின் பயன்களை தற்பொழுது நாமும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல் குர்ஆனிய சிந்தனைகளை சமூகமயப்படுத்திய ஜமாஅத் மனிதநேய பணிகளையும் காலத்தின் தேவைக்கும் தமக்கிருந்த வளத்திற்கும் ஏற்ப சமகாலத்தில் முன்னெடுத்து வந்தமை இந்நாட்டின் வரலாறு சான்றாகும். நாட்டில் ஏற்பட்ட இயற்கை அனர்த்தங்களின் போது சமூகத்தினை ஒருங்கிணைத்து வேலை செய்தல், கல்வி கற்க ஆர்வமூட்டியமை, தொழிற்பயிற்சி நிலையம் ஆரம்பிக்கப்பட்டமை, கூட்டு சகாத்துல் ஃபித்ராவினை அறிமுகப்படுத்தியமை, மஸ்ஜித் மைய சமூக செயற்பாடுகள், மஸ்ஜித் பரிபாலனம், ஊரின் பரிபாலனம் என்ற எண்ண கருவினை உருவாக்கியமை போன்றன ஜமாஅத் முன்னெடுத்த ஆரம்பகால பணிகளாக குறிப்பிட்டு கூறலாம். சமூக மார்க்க நலனுக்காக விழுமியங்களுடன் செயற்பட்டு வரும் இலங்கை ஜமாஅத்தை இஸ்லாமி ஆரம்பித்த காலம் முதல் அதன் செயற்பாட்டுக்கான யாப்பு ஒன்று ஜனநாயக முறையில் உருவாக்கப்பட்டு அதன் பிரகாரமே ஒரு கட்டமைப்பு ஒழுங்கில் இயங்கி வருவது என்பது அதன் விசேட அம்சமாகும். அந்த வகையில் இலங்கை ஜமாஅத்தை இஸ்லாமி மாவட்ட கிளை தலைமைத்துவத்தின் வழிகாட்டலுக்கிணங்க 2 வருடத்திற்கு ஒரு முறை வருடாந்த பொதுக்கூட்டத்தின் ஊடாக ஜனநாயக முறையில் ஷூரா அமைப்பும் அதன் தலைவரும் அங்கத்தவர்களால் தெரிவு செய்யப்படுகின்றமை அதன் நடைமுறையாகும். ஜமாஅத்தின் மாவட்ட கிளை தலைவருடன் இணைந்து 15 ஷூரா உறுப்பினர்கள் மற்றும் 161 ஜமாஅத் அங்கத்தவர்களும் சமூக ஒத்துழைப்புடன் மாவனல்லை பிரதேசத்தில் தொடரும் செயற்பாடுகளில் சில. அன்னூர் பாலர் பாடசாலை கடந்த 40 வருடங்களுக்கு மேலாக பாடசாலை கல்விக்கு அத்திவாரமிடும் மாவனல்லை பிரதேசத்தில் முன்மாதிரிமிக்க முன்னோடியான பாலர் பாடசாலை இன்றும் முதற்தரத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றது. ரவுலத்துல் ஜன்னா அல் குர்ஆன் மதரசா மாணவ சமூகத்திற்கு மத்தியில் அல் குர்ஆனிய சிந்தனைகள் ஊடாக கல்வியினை தொடர வேண்டும் என்ற இலக்கில் பல வருடங்களாக இயங்கி வருகின்றது. அல் குர்ஆன் பகுதி நேர பாடசாலை என்ற அடைவை நோக்கி பயணிக்கும் எமது மதரசாவில் தற்போது 5 ஆசிரியர்களின் வழிகாட்டலுடன் 120 மாணவர்கள் கல்வி கற்று வருகின்றனர். மனிதவள பகுதி முஸ்லிம் சமூகத்திற்கும் நாட்டிற்கும் பயனுள்ள மனித வளங்களை கல்வி பண்பாடுகளினூடாக ஆளுமை மிக்கவர்களாக உருவாக்குதல் என்ற நோக்கில் ஜமாஅத்தின் மனிதவள பகுதி இயங்கி வருகின்றது. ஜமாஅத்தின் பெண்கள் பகுதி மாணவ யுவதிகளுக்கு மற்றும் குடும்பங்களுக்கு தேவையான வழிகாட்டலை வழங்குதல், சமூகத்திற்கு பெண்களின் பங்களிப்பினை பெறல் போன்ற இலக்குகளை மையப்படுத்தி காலத்திற்கு தேவையான நிகழ்ச்சிகளை ஜமாஅத்தின் பெண்கள் பகுதி முன்னெடுத்து வருகின்றது.
முதலாம் வாரம் ஒழுங்குபடுத்தப்பட்ட தலைப்புகளில் நடைபெறுகின்ற குடும்ப வழிகாட்டல் அமர்வு உஸ்தாத் ரஷீத் ஹஜ்ஜுல் அக்பர் அவர்களால் நடைபெற்று வருவது சிறப்பம்சமாகும். இதில் சுமார் 250 குடும்ப அங்கத்தவர்கள் மாதாந்தம் கலந்து கொண்டு பயன்பெற்று வருகின்றனர். இஸ்லாமிய சிந்தனை வழிகாட்டல் பகுதி முஸ்லிம் சமூகத்திற்கு மத்தியில் காலத்திற்கு தேவையான இஸ்லாத்தின் வழிகாட்டல்களையும் சிந்தனைகளையும் வழங்குவதனூடாக முஸ்லிம்கள் இஸ்லாத்தை அறிவுபூர்வமாக பின்பற்றுவதற்கும் ஏனைய சமூகத்திற்கு மத்தியில் இஸ்லாத்தினை சான்று பகரும் முன்மாதிரியாக வாழ்வதற்குமான நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்தல், காலத்திற்கு தேவையான குத்பாக்கள், பொது பயான் நிகழ்ச்சிகள், அல் குர்ஆன் வசுன்னா மஜ்லிஸ், விழிப்பூட்டல் நிகழ்ச்சிகள், கருத்தரங்குகள், துறைசார் நிகழ்ச்சிகள், வழிகாட்டல் மற்றும் திறன் விருத்தி நிகழ்ச்சிகள் போன்றன இப்பகுதியின் முன்னெடுப்புகளாகும். வெளியீடு விநியோக பகுதி தேவைக்கேற்ற மார்க்கத்தின் வழிகாட்டல்கள் சமூக தேச நிலவரங்களை தாங்கிய ஜமாஅத்தின் வெளியீடுகளான சஞ்சிகைகள், புத்தகங்களை விநியோகித்தலும் மக்களை வெளிப்பூட்டுகின்ற துண்டு பிரசுரங்களை வெளியிடுவதும் இப்பகுதியின் செயற்பாடுகளாகும். மீடியா பகுதி ஜமாஅத்தின் நிகழ்வுகளை ஒளிப்பதிவு செய்தல், காலத்திற்கு தேவையான இஸ்லாமிய சிந்தனைகள், கருத்துக்கள், வழிகாட்டுதல்களை தகுதியான வளவாளர்கள் மூலம் சமூக வலைத்தளங்களில் பதிவேற்றல். வெளியுறவு பகுதி அரச சமூக நிறுவனங்கள், அவற்றின் நிர்வாகிகள், சமூக பிரமுகர்கள் போன்றவர்களுடன் தொடர்பினை ஏற்படுத்துவதன் மூலம் சமூக மேம்பாட்டு நற்பணிகளுக்கு அவர்களை பங்காளராக்குதல். சமூக மற்றும் சூழல் சுகாதார மேம்பாட்டு பகுதி உங்களில் சிறந்தவர் மனிதர்களுக்கு பிரயோசனமானவர்கள் என்ற நபிமொழிக்கேற்ப இலங்கை ஜமாஅத்தே இஸ்லாமி மாவனல்லை கிளை வாழ வைத்து வாழ்வோம் என்ற எண்ணக்கருவில் தன்னிடமுள்ள வளத்திற்கேற்ப கல்வி, பொருளாதார, சூழல், சுகாதாரம் போன்ற தளங்களில் மாவனல்லை பிரதேசத்தில் சமூக மேம்பாட்டு வேலை திட்டங்களை இப்பிரதேசத்தில் தனியாகவும் சமூக அமைப்புகளுடனும் இணைந்து முன்னெடுத்தல். கல்வி மேம்பாட்டிற்கான பங்களிப்பு வருடாந்தம் சுமார் 800 முஸ்லிம் அல்லாத மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள், பாதணிகள் மற்றும் புத்தக பைகள் வழங்குதல், பாடசாலை உபகரணங்கள் வழங்குதல், தெரிவு செய்யப்பட்ட தகுதியான மாணவ மாணவிகளுக்கு புலமை பரிசில் வழங்குதல், விசேட பெறுபேறு பெற்றவர்களுக்கான பாராட்டு வைபவம் நடத்துதல், மாணவர்களுக்கான திறன் விருத்திக்கான கருத்தரங்குகளை ஏற்பாடு செய்தல், காலத்திற்கு தேவையான விசேட பாட வகுப்புகளை நடாத்துதல், பொருளாதார மேம்பாட்டு செயற்திட்டங்கள். வருடாந்தம் ரமலான் காலங்களில் தகுதியான 400 குடும்பங்களுக்கு மேலாக உலர் உணவு பொதிகள் வழங்குதல், நோன்பு பெருநாளை மகிழ்ச்சியாக கொண்டாடுவதற்காக சகாத்துல் ஃபித்ரா பெருநாள் பொதிகள் 250 குடும்பங்களுக்கு வழங்குதல், அசாதாரண சூழ்நிலைகளின் போது முடியுமானவரை உணவுப் பொருட்கள் மற்றும் பண உதவிகள் வழங்குதல், தொழில்சார் வழிகாட்டல்களை வழங்குதல், சுகாதார சூழல் செயற்திட்டங்கள். 17 வருடங்களாக நடாத்தி வரும் இரத்த தான முகாம்கள் இந்நிகழ்விற்காக 2 தடவைகள் ஜனாதிபதியினால் விருது கிடைத்தமை குறிப்பிடத்தக்கது. இலவச வைத்திய முகாம்கள், கண் மற்றும் இரத்த பரிசோதனை முகாம்கள். மாவனல்லை பிரதேச முஸ்லிம் அல்லாத நபர்கள் அவசர நிலைமைகளினால் நோயுறும் மற்றும் அங்கவீனம் ஏற்படும் பட்சத்தில் அவர்களுக்கு உதவி உபகரணங்களை இரவலாக வழங்கும் செயற்திட்டம், பொது சிரமதானங்கள், பாதை சீரமைப்பு வேலை திட்டங்கள், மருத்துவ பொருட்கள் வழங்கல், வருடாந்த இலவச மரக்கன்றுகள் வழங்குதல், நடுதல், சமூக அரச நிறுவனங்களுடன் இணைந்த சந்திப்புகளும் அவர்களுடன் இணைந்து செய்த செயற்திட்டங்களும். தேசிய அபாயகர ஔடதங்கள் கட்டுப்பாட்டு சபையினரின் கேகாலை மாவட்ட போதைப்பொருள் தடுப்பு பிரிவுடன் இணைந்து போதைப்பொருள்
பாவனைக்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள். மாவனல்லை பிரதேச செயலகத்தின் வேண்டுகோளுக்கிணங்க நடைபெற்ற பல்வேறு செயற்திட்டங்கள். மாவனல்லை போலீஸ் நிலையத்தில் ஏற்பாடு செய்த சுதந்திர தின நிகழ்வு மற்றும் கௌரவிப்பு நிகழ்வு. மாவனல்லை பிரதேச செயலகம், போலீஸ் நிலையம் மற்றும் வைத்தியசாலை ஆகியவற்றின் வேண்டுகோளுக்கிணங்க அவர்களுக்கு 6 மாதங்களுக்கு தேவையான காகிதாதிகள் வழங்கப்பட்டமை. ரன் கொந்திவல கிராம சேவை பிரிவில் சமூர்த்தி நிர்வாகிகளுடன் இணைந்து நடத்தப்பட்ட சித்திர போட்டி மற்றும் பரிசளிப்பு நிகழ்வு. மாவனல்லை நீதி சபையுடன் இணைந்து நடத்திய நிகழ்வு. கேகாலை மாவட்ட இறைவழி திணைக்களத்துடன் இணைந்து நடாத்திய நாட்டின் வரி கொள்கை தொடர்பான அறிவூட்டல் நிகழ்வு. இலங்கை ஜமாஅத்தை இஸ்லாமி மாவனல்லை கிளை மேற்கொள்கின்ற மேற்படை செயற்திட்டங்களினூடாக இஸ்லாமிய சிந்தனையையும் வாழ்க்கை முறையையும் சமூக தலங்களில் வாழ வைப்பதோடு மனிதநல மேம்பாடுகளை முன்னெடுப்பதற்கான ஒரே நோக்கம் அமைதியான வாழ்வு, மன்னிக்கும் இரட்சகன் என்ற எமது இறுதி இலக்கினை அடைவதாகும். யா அல்லாஹ், உனது இவ்விரை பணிக்கு உழைப்பாலும் பொருளாலும் மற்றும் ஆலோசனைகளாலும் ஒத்துழைப்பு வழங்கி பங்களிப்பு செய்தவர்களுக்கும் மேலும் செய்து கொண்டிருப்பவர்களினதும் பணிகளையும் ஏற்றுக்கொண்டு பாவங்களையும் மன்னித்து நல்லடியார்கள் கூட்டத்தில் சேர்த்து கொள்வாயாக. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Honorable guests, please join me in welcoming Mr. Chamika Jayasinghe, Director of Healthy Lanka, to the 70th commemoration event of Sri Lanka Jamaat-e-Islami Mavanalla branch. You are welcome, sir. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, இலங்கை ஜமாத்தே இஸ்லாமி அதன் 70வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு BMICHல் இந்த அழைப்பு பணியில் எங்களையும் இணைச்சி கொண்டு அந்த அல்லாட பொருத்தத்தை நாட்டத்துக்காக நாங்கள் வேலை செய்கிறோம் என்ற ஒரு உறுதிப்பாட்டை நான் வழங்குகிறேன். அதே நேரத்தில் இந்த அமைப்பினூடாக தொடர்ந்தும் வேலை செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு அல்லாஹ் தாலா அவர்களுடைய செல்வம் மற்றும் அவர்களுடைய ஹெல்த், அதாவது சுகாதாரம், அதிலேயும் அல்லாஹ் தாலா பரக்கத் செய்வானாக என்று அல்லாஹ்வை பிரார்த்தித்தவனாக இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய ஜமாத் இஸ்லாமி அமைப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். முன்னாள் தலைவர்களே மற்றும் இந்த சந்தர்ப்பத்தில் நான் நினைவு கூற வேணும், எங்களை விட்டு இங்கே சிலர் தலைவர்கள் ஜமாத் இஸ்லாத்திலே ஈடுபாடு ஆயின. அவர்கள் இங்கே இன்னும் நோய்வாய்ப்பட்டு அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் அல்லாஹ் அவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுக்க வேண்டும். அதே போன்று எங்களை விட்டு மறைந்தவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா அவர்களுடைய சேவையை ஏற்று ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை தான் கொடுக்க வேண்டும் என்று தான் நான் பிரார்த்திக்கிறேன். அன்பின் சகோதரர்களே, உண்மையிலேயே ஜமாத் இஸ்லாம் நான் அறிமுகமானது இன்று அல்ல. 1977ஆம் ஆண்டு 70ஆம் ஆண்டில் போல் 70ல் போல் நான் கிளம்புல மெடிக்கல் காலேஜ் படிக்கிற நேரம் உண்மையிலேயே மிஸ்டர் அசரஃப் முன்னாள் அமைச்சர் அவர்கள் நாங்கள் தங்கியிருந்த இடம் ஜமாத் இஸ்லாம் தான். இப்போ இருக்கிற இடம் அல்ல, அது வேறு. அதில் முன்னாள் இருக்கக்கூடிய உள்ளுக்கு இருக்கக்கூடிய ஒரு பில்டிங். அந்த இடத்துக்கு நான் அவருடன் பல தடவை சென்றிருக்கின்றேன். அங்கே நிகழ்ச்சிகளிலே சில கலந்து அவருடையுமே சேர்ந்து நான் இருந்திருக்கின்றேன். அந்த காலத்தில் இருந்தும் கூட அவர்களுடைய அந்த நேர்மையான சரியான அந்த ஜமாத் இஸ்லாத்திலே இருந்து செய்த அந்த சேவையை பற்றி உண்மையிலேயே அவரை நான் உண்மையில் இப்போவும்
நினைவு கூறுகின்றேன். ஏனென்றால் ஒவ்வொரு செயலையும் அவர் இஸ்லாத்துக்காக வேண்டியே பேசுவதும் தான், அதே போன்று அந்த நேர்மையான கருத்துக்களை தான் அவர் வழிவச்சிருந்தார்கள். அதே போன்று நான் படித்து முடிந்துவிட்டு இங்கே மாவன எல்லைக்கு வந்தபோதும் அந்த நேரம் டாக்டர் எங்களுடைய அன்வர் அவர்கள் இந்த ஜமாத் இஸ்லாம் தலைவராக கடமையாற்றி கொண்டிருந்தார்கள். அப்போ நானும் அவரும் யுனானி மெடிசின் படித்து தான் இங்கே செய்தார்கள். நானும் அதே போன்று யுனானி வைத்தராக இங்கே வந்த பொழுதும் அவர்கள் அந்த சேவை செய்து கொண்டு இருக்கும் பொழுதும் நானும் அவர்கள் சில வேலைகள் ஒத்துழைப்பேன். அதன் பிறகு நான் அரசியலே கேகா டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் கவுன்சிலில் மெம்பராக இருக்கும் பொழுது எல்லாவித ஒரு ஃபங்க்ஷன்களுக்கும் ஆரம்பமான ஃபங்க்ஷன் அத்தனைக்கும் என்னையும் அழைப்பார்கள், கெஸ்ட்டாகவும் சீஃப் கெஸ்ட்டாகவும் அழைப்பார்கள். அந்த இடத்துல நான் முதலாவதாக ஜமாத் இஸ்லாம் தான் இங்கே மாவனல்லையிலே இந்த கைத்தொழில் வேலைகளை பலவரத்துக்கு ஆர்வமூட்டி அதை செய்தார்கள். அதே போன்று பல இது மாதிரி தேவையான இஸ்லாத்துக்கும் மக்களுக்கும் தேவையான அந்த வேலைகளை செய்து கொண்டு போனார்கள். இந்த தலைவர் அனைவர்களும் அன்றிருந்து இன்று வரைக்கும் எங்களுடைய இந்த விளிமைய வாழ்வுன்ற இதை அவங்க சரியான முறையில் நடத்தி கொண்டு சென்றார்கள். அதே போன்று இங்கே மாவனல்ல பல பகுதிகளில் தான் எத்தனையோ இயக்கங்கள், எத்தனையோ சங்கங்கள் இது நடந்து கொண்டு போகிறாங்க. அதே போன்று நாங்கள் எங்களுடைய தலைவர் கூறின மாதிரி நாங்கள் சில வேலைகள் நிறுத்தியிருக்கின்றோம். சில சந்தர்ப்பங்களில் அதை நாங்கள் நிறுத்தக்கூடாது. உண்மையிலேயே இப்போ சப்பன் ஹாஜியார் சொன்னாங்க ஒரு முஸ்லீம் பாடசாலை தேவை என்று. இதையும் நான் ஒரு தடவை கூறினேன். எங்களுடைய பத்ரியா பாடசாலையே அந்த நேரத்திலே வைத்து ஒரு லேடிஸ் பாடசாலையாக மாற்றி ஜாயிரா பாய்ஸ் மாற்றும் என்று சொல்லி அதுவும் அது என்னுடைய பேச்சு அவ்வளோ அந்த நேரத்தில் நானும் டிடிசி மெம்பராக இருந்த நேரம் சொன்னேன். அதுவும் அந்த நேரம் எங்களுக்கு அதை செய்து கொள்ள முடியவில்லை. அதுவும் ஒரு முக்கியமான விடயம்தான். எங்களோட இஸ்லாத்தை வளர்க்குறது ஒரு நல்ல சந்தர்ப்பம் தான் அந்த சந்தர்ப்பம். அதனால் நாங்கள் உண்மையிலேயே இன்று எங்களுடைய இந்த ஜமாத் இஸ்லாத்தில் செய்த பணிகளை நாங்கள் பார்க்கும் பொழுது எத்தனையோ பணிகளை அவங்க தான் தொடங்கியிருக்கிறார்கள். இங்கே மாவட்டங்களில் எங்களோட மஸ்ஜித் ஃபெடரேஷன் இருக்கின்றது. இந்த மஸ்ஜித் ஃபெடரேஷனையும் முதலாவதாக ஜமாத் இஸ்லாத்தில் தான் வீனஸ் ஹாலில் பெரிய ஒரு விருந்து பிரதாரம் செய்து அதை தொடங்குறதுக்கு கருத்து செய்தார்கள். அதே போன்று மாவட்டங்களில் முஸ்லீம் சிங்கள எங்களோட ஒரு ஒற்றுமையை உருவாக்குறதுக்கும் அதுவும் அதே நேரம் எடுத்துக்கணும். மிஸ்டர் ஜம்னியாஸ் என்ற செக்ரட்டரியாக இருந்தார் பள்ளியில். அவரும் கூட நாங்கள் போய் எங்களுடைய இந்த டாக்டர் கமகையோட பேசி அதையும் நாங்கள் மாவட்டத்தில் உருவாக்கினோம். இது அத்தனைக்கும் மூல காரணமாக இருந்தது எங்களுடைய ஜமாத் இஸ்லாம் மாணவர்களும் அங்கத்தவர்களும் தான். உண்மையிலேயே இது நான் பார்க்கும் பொழுது அவர்கள் இயன்ற அளவு தன்னுடைய இந்த பொருளாதார இதற்குள்ளே வைத்து இந்த வேலைகளை ஒழுங்காக அழகாக செய்து கொண்டு வந்திருக்கிறார்கள். அதனால் இப்போ 70ஆம் ஆண்டுன்னு சொன்னால் இன்று எங்களுடைய அது வளர்ச்சி நாளுக்கு நாள் அதிகமாக போகின்றது. சில குறுகிய காலத்தில் அது கொஞ்சம் பின்தாங்கினது. ஆனால் இதுக்கு பிறகு நான் நினைக்கின்றேன் எங்களுடைய வளர்கிற பிள்ளைகளுக்கு இது முக்கியமான ஒரு இதாக தான் இருக்க வேண்டும். ஏன் இவர்கள் மார்க்கத்தையும் செய்து கொடுத்து அதை போல படிப்பையும் அறிவையும் கொடுக்கறதுக்கு பல வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மிக மிக முக்கியம் எங்களுக்கு. இன்றைக்கு நாங்கள் ஒரு பகுதியை மட்டும் பார்த்தா மற்ற பகுதி வீக் ஆகிடும். அதனால் இது ரெண்டும் சேர்ந்து போனால் தான் எங்களுடைய எதிர்கால சமுதாயத்தை நல்ல முறையில் நடத்தி கொள்ள முடியும் என்று நான் கண்ட உண்மை என்னென்றால் இதை நடத்தி கொண்டு போகிறதுக்கு எங்களுடைய மக்கள் ஆர்வமாக இருக்கிறாங்க. அவங்கள வழி நடத்துறது தான் எங்களுக்கு முக்கியமான காரணமாக இருக்க வேண்டும். அதே போல் மாவனல்லையிலையும் மிக கூடுதலான அளவு பிளட் டொனேஷன் எடுத்த இந்த இயக்கம்தான் மாவனல்ல இந்த ஜமாத் இஸ்லாம். அவங்களும் என்ன செய்யறேன், நான் தான் முதலாவதாக ஜமாத் இஸ்லாம் சென்டருக்கு நடத்தின அந்த பிளட் டொனேஷன் நான் தான் முதலாவது
பிளட் டொனேட் பண்ணுவார். அந்த வகையில் அதையும் ஒரு மற்ற இடங்களை விட கூடுதலான அளவு பிளட் சேகரிக்கப்படுறது இந்த ஜமாத் இஸ்லாம் ஏற்படுத்தப்பட்ட இந்த அந்த நிகழ்வு தான். ஆகையினால் எங்களுக்கு பல இது மாதிரி மக்களுக்காக வேண்டி, அதே போன்று எங்களோட வருங்கால சந்தைக்காக வேண்டி நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இதில் சிலவர் இருப்பார்கள், வெளியில் வேறு இயக்கங்கள் உள்ள ஆட்கள், சும்மா சாதாரண ஆட்கள், ஆனால் எல்லாரும் சேர்ந்து இதை நல்ல முறையில் நடத்தி கொண்டு போகிறதுக்கு நாங்கள் உதவி செய்யணும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் இவங்க உண்மையிலேயே இந்த தலைவர்கள் உங்களுக்கு தெரியும், இந்த உதாரணம் தான் நான் சொல்கிறேன். இப்ராஹிம் மௌலவி அவர் தலைவராக இருந்தார். இன்று எவ்வளோ பெரிய நிறுவனத்தை அவர் உருவாகி இருக்கிறார்கள். அப்போ இது உண்மையிலே இது போன்ற நல்ல விடயங்களை செய்வதற்கு தான் எங்களுடைய இந்த நாங்கள் இது முன்வர வேண்டும். அது அடுத்தது இன்னும் ஒரு முக்கியமான என்னென்னா, ஒவ்வொரு மனிதனும் செய்த சேவைகள், இந்த பூவோட வாசம் எங்கே அடிக்குதுன்றா காற்று போகிற பகுதிக்கு தான். ஆனால் அவங்க செய்த நல்ல சேவைகள் இன்று முழு பகுதியிலுமே பேசிக்கொண்டு தான் இருக்கின்றது. ஆகையினால் இதை நாங்கள் உணர்ந்து நல்ல சேவைகளை நாங்கள் செய்கிறதுக்கு நாங்கள் முன்வர வேண்டும். ஒரு சைனீஸ் ப்ரோவர்ப் இருக்கின்றது, அதை நான் இப்போ குறிப்பிடுறேன். அதில் சொல்கிறாரோட, யூ கோ டு த பீப்புள், பி வித் தெம், ஸ்டடி அபவுட் தெம் அண்ட் பில்ட் அப் what which with they have. அவங்களிடம் இருக்கிற கூடிய அந்த வளங்களை வச்சு முன்னேற்று. ஆனால் அவன் கடைசியில் சொல்லுவாங்க, இதை நாங்கள் தான் செய்தேன், செய்ய முந்தி நீ வெளியே போ, அதுதான் உன்னுடைய நல்ல விடயம் என்று சொல்கிறோம். அது மாதிரி நாங்கள் எங்களால் ஏன்ற அளவு நாங்கள் ஹயாத் இருக்கும் பொழுது செய்துவிட்டு போவோம் என்று தான் நான் கேட்டுக்கொள்கிறேன், கேட்டு விடைபெறுகிறேன். உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பின் சிறகுகளால் அகிலத்தின் தாயாயாகுவோம், கருணை கரங்களினால் கண்ணீரின் காயம் மாற்றுவோம், பண்பாலும் எம்பனியாலும் மனிதம் மலர வேண்டும், நன்மைகள் ஒரு நதி போல நாட்டில் ஓட வேண்டும், மரணம் கடந்தும் நாம் வாழணும், அன்பின் சிறகுகளால் அகிலத்தின் தாயாயாகுவோம், கருணை கரங்களினால் கண்ணீரின் காயம் மாற்றுவோம், ஆகாயம் போல வாழ்ந்தால் ஆனந்தமாயிரம், பேரன்பின் தேசம் அதை பேசும், பல்லினம் சேர்ந்து வாழும் அழகிய தாயகம், அதற்கிணையீடு எதுவாகும், அறிவும் மரமும் உயர்ந்திட உலகில் எழுவோம், காடுகள் உயிர்கள் காத்திடும் அரணாய் திகழ்வோம், நானும் நீயும் நாளைக்காக நடமாடுவோம், பூக்கள் வாழும் பூமியொன்றை கொண்டாடுவோம், அன்பின் சிறகுகளால் அகிலத்தின் தாயாயாகுவோம், கருணை கரங்களினால் கண்ணீரின் காயம் மாற்றுவோம், நீதிக்கு ஏங்கும் மக்கள் குரலாய் வாழவா, ஆனந்த கண்ணீர் காண்போம் வா, பாவங்கள் நீங்க மண்ணில் வேதம் ஆகவா, பாரினில் தீபம் ஆவோம் வா, லஞ்சல் ஊழல் இல்லா தேசம் செய்வோம், இருளின் திரையை இறைவன் ஒளியால் வெல்வோம், மனிதநேயம் மலர மண்ணில் வேறாகுவோம், விழுமியங்கள் வாழ வாழ்ந்து விதியாகுவோம், அன்பின் சிறகுகளால் அகிலத்தின் தாயாயாகுவோம், கருணை கரங்களினால் கண்ணீரின் காயம் மாற்றுவோம், பண்பாலும் எம்பனியாலும் மனிதம் மலர வேண்டும்,
நன்மைகள் ஒரு நதி போல நாட்டில் ஓட வேண்டும். மரணம் கடந்தும் நாம் வாழணும். அன்பின் சிறகுகளால் அகிலத்தின் தாயாயாகுவோம். கருணை கரங்களினால் கண்ணீரின் காயம் மாற்றுவோம். First of all, I must thank all the Jamaat-e-Islam Mavanalla group for inviting me for this occasion. Because we were not, I am not a member in Jamaat-Islami, but for the last more than 50 years, we are involved in most of their works from my childhood reason in my village, especially Dr. Anwar, Dr. Mubarak, then Iqbal Maulavi, then Fawz sir and Mazahir Nana, others, we are very close with them. So we work with them in our lot of community works. So I have the experience of working with them. What we have to say is, when in Islam, in our way of life, only the masjid administration cannot do anything alone, because we need the support of these institutions like Jamaat-e-Islami and other institutions to upgrade our society's standard. I know personally in Mavanalla, Jamaat-e-Islami from beginning, not now, from 50 years back, they have started a vocational training center smallly. A lot of our boys benefited from them, and now they are doing very well. After that, they have done a lot of programs to uplift our society's education level, and as well as the moral strength and everything. So now even in our mosque work and everything, they are giving their full support to us. And we are expecting that will be continue for us in future. Then I will wind up my speech. அனைவரையும் விழுத்தவனாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உண்மையிலேயே இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொண்டமை மாவனல்லை கிளை சார்பாக நன்றியை தெரிவிப்பதற்காக நான் இங்கு வந்திருக்கின்றேன். உண்மையிலே இங்கு நீங்கள் எங்களை புதிய அழைப்பை ஏற்று இங்கு சமூகம் அளித்த அதிதிகள் அனைவருக்கும் ஜமாத் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் இங்கு கருத்து தெரிவித்த மற்றும் வராமை காரணமாக அறிவித்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.